நண்பர்களே வணக்கம். சில பேர் வெட்கப்படுவாங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுக்கு. நீங்க தேங்க்யூன்னு சொல்லி பாருங்க, அதுவும் சாதாரணமான ஜனங்கள் கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். சூழ்நிலையை ரம்மியமாக்கிவிடும். எங்க வீட்டுக்கு வாரத்துல 2 நாளைக்கு குப்பை அள்ளுறதுக்கு மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் வருவாங்க. பால்பாண்டின்னு ஒரு பையன் வந்து நீட்டா அள்ளிட்டு போயிடுவான் எங்க தெருவில். அப்ப நான் சொல்வேன், தேங்க்யூ வெரி மச் பால்பாண்டி, நல்லா அள்ளுறப்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லுவேன். உலகாங்கிதான் அடைஞ்சிருவாங்க. இந்த சூழ்நிலையை ரம்மியமாக்கி விடுங்க. தேங்க்யூ சொல்லணுங்க, அதை தயங்கவே கூடாது. நீங்க வீட்டுல மனைவிக்கும் அம்மாவுக்கும் நல்ல சமையல் பண்ண தேங்க்யூ சொல்லுங்க. வீட்டுல சூழ்நிலையை ரம்மியமாக்கி விடுங்க. காலையில எழுந்த உடனே முதல்ல கடவுளுக்கு தேங்க் பண்ணணுங்க. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், கடவுள் நம்ம ஆயுள் ஒரு நாள் கூட கொடுத்திருக்கிறாரு. அதுவும் எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் 75 வயசு ஆச்சுனாக்கா ஒவ்வொரு நாளும் ஒரு போனஸுங்க. நல்லவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, கெட்டவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லணுமா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, மூர்க்க தேவோ பவன்னு சொல்றாரு. அதாவது இங்க பாருங்க, நம்ம ராவணன் இருக்காரு பாருங்க, அவனுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. ஏன் தெரியுமா? காமம் மனசுல இருக்கக்கூடாதுன்ற பாடத்தை சொல்லி கொடுக்கிறது ராவணன். துரியோதனனுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. ஏன் தெரியுமா? பேராசை மனசுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்க பாடத்தை சொல்லி கொடுக்கிறது துரியோதனன். இங்க பாருங்க, நம்ம மனசுல இருக்கக்கூடிய உணர்வுகள்லயே உன்னதமான உணர்வு எது தெரியுமா? பீயிங் கிரேட்ஃபுல், பீயிங் தேங்க்ஃபுல், நன்றியோடு இருத்தல். இந்த நன்றிக்கும் விசுவாசத்திற்கும் இலக்கணமாக இருக்கிறது யாரு? கர்ணன். மகாபாரதத்துல பாரத போர் ஆரம்பிக்கும் போது கிருஷ்ண பரமாத்மா சூழ்ச்சியின் காரணமாக குந்தி தேவியை கொண்டு வந்து நிப்பாட்டிரு. உங்க அம்மா அப்பா பாத்துக்கோ. சந்தோஷம் அவனுக்கு. 25 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறான், மடியில விழுந்து அழுகிறா, அவளும் அழுகிறா. அப்ப அவ கடைசியில ரிக்வஸ்ட் வைக்கிறான், கர்ணா நீ பாண்டவர்களோட சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கவேன், போரை நிறுத்திடலாம், இல்ல போர்ல ஜெயிச்சிடலாம். அப்ப நான் சொல்றான், துரியோதனன் அப்படி பார்க்கலாமா? துரியோதனன் ரொம்ப நல்லவன், என் கண்களுக்கு அவன் ரொம்ப நல்லவன். என்னை அங்க தேசத்திற்கு அரசனாக்கி இருக்கிறாங்க. நான் சாதாரண தேரோட்டியின் மகன் எல்லாம் கிண்டல் பண்ணும்போது அங்க தேசத்துக்கு அரசனாக்குற. ஒரு நாள் நானும் அவன் மனைவி பானுமதியும் சொக்கட்டான விளையாடும் போது அவ வாசலை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறா. அங்க துரியோதனன் வந்துடுறான். மரியாதையின் காரணமாக எந்திரிக்கிறா. அவ விளையாட்டுல தோத்துட்டாலும் நினைச்சு அவ கையை பிடிச்சு இழுக்கிறேன். அப்போ இடையில இருக்கக்கூடிய மேகலை என்ற ஆபரணம் மணி கீழே விழுகுது, முத்துக்கள் சிதறுது. வேற ஒரு ஆளை இருந்தா என் கையை வெட்டிருப்பான். துரியோதனன் சொன்னான், இந்த முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ அப்படின்னு கேட்டான். எவ்வளவு பெருந்தன்மையான மனசு துரியோதனனுக்கு. இப்படிப்பட்ட துரியோதனனுக்கு நான் செரு சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே இனி எனக்கு புகழும் கர்மமும் தர்மமும் ஆகும் அப்படின்னு சொல்றான். இனிமே நான் செஞ்சோற்று கடன் கழிக்கணும்ன்றாங்க. நட்புக்கு இலக்கணம் அமைந்தான், நன்றிக்கும் விசுவாசத்திற்கும் இலக்கணம் அமைந்தாங்க. கர்ணன் இருந்து நாம நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம்.